நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. பன்னீர் பட்டர் மசாலானாவே பட்டர் தான் கண்டிப்பாக இருக்கணும். பட் பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கீ தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் இருக்குல்லையே அது போட்டுட்டு அதில் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க அதே கீயில் சோம்பு, கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாமே போட்டுட்டு அது கூட ரஃபாக சாப் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும், அந்த தக்காளி 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு கையளவு முந்திரி பருப்பு ஊற வச்சிருந்தேன் ஆல்ரெடி 1/2 hour அதை இது கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். அண்ட் திரும்பவும் நம்ம கீ விட்டு அந்த கீயில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஃப்ளேவருக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்கு உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பன்னீர் ஃப்ரை பண்ணதை எடுத்து ஆட் பண்ணிட்டு லைட்டாக கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பட்டர் ஆர் கீ விட்டா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. பன்னீர் பட்டர் மசாலானாவே பட்டர் தான் கண்டிப்பாக இருக்கணும். பட் பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கீ தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் இருக்குல்லையே அது போட்டுட்டு அதில் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்க அதே கீயில் சோம்பு, கிராம்பு, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாமே போட்டுட்டு அது கூட ரஃபாக சாப் பண்ண வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும், அந்த தக்காளி 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு கையளவு முந்திரி பருப்பு ஊற வச்சிருந்தேன் ஆல்ரெடி 1/2 hour அதை இது கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். அண்ட் திரும்பவும் நம்ம கீ விட்டு அந்த கீயில் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு அது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஃப்ளேவருக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்கு உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா பன்னீர் ஃப்ரை பண்ணதை எடுத்து ஆட் பண்ணிட்டு லைட்டாக கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக பட்டர் ஆர் கீ விட்டா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.